ஜன்னல் கண்ணாடியில் மழைத்துளிகள் மோதும் சத்தம் அந்த அமைதியான இரவில் பெரிதாகக் கேட்டது. கார்த்திக் தன் தாத்தா விட்டுச் சென்ற அந்த பழைய பங்களாவின் ஹாலில் அமர்ந்திருந்தான். கையில் தாத்தா இறப்பதற்கு முன் எழுதிய கடைசி கடிதம். அந்த கடிதத்தில் ஒரே ஒரு வரிதான் இருந்தது. வீட்டின் 2 அறைகளை நீ தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் மாடிப் படிக்கட்டுக்கு கீழே இருக்கும் அந்த 3வது அறையை மட்டும் திறக்கவே கூடாது. சாதாரண மனிதனாக இருந்தால் பயந்திருப்பான். ஆனால் கார்த்திக் ஒரு பத்திரிகையாளன். திறக்கக்கூடாது என்று சொன்னாலே அதை திறக்க வேண்டும் என்ற ஆவல் அவனுக்குள் பற்றிக் கொண்டது. சுவற்றில் மாட்டியிருந்த பழைய கடிகாரம் டாங் டாங் என்று நள்ளிரவு 12 மணியை அறிவித்தது. அத்தியாயம் 2. துருப்பிடித்த சாவி. கார்த்திக் மெல்ல எழுந்தான். கையில் டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு மாடிப் படிக்கட்டுகளை நோக்கி நடந்தான். பழைய மரப்பலகைகள் அவன் நடக்கும்போது கிரீச் என்று சத்தமிட்டன. படிக்கட்டுக்கு அடியில் அந்த மரக்கதவு இருந்தது. பல வருடங்களாக திறக்கப்படாததால் சிலந்தி வலைகள் அதை மூடியிருந்தன. கதவின் கைப்பிடியில் ஒரு பெரிய பூட்டு. சாவி எங்கே இருக்கும் என்று யோசித்தவன் தாத்தாவின் பழைய கோட் பாக்கெட்டில் இருந்த ஒரு துருப்பிடித்த சாவியை எடுத்தான். கைகள் நடுங்கின. சாவியை பூட்டில் நுழைத்தான். கிளிக்! பூட்டு திறந்தது. மூச்சடைக்க வைக்கும் ஒரு பழைய புத்தக வாசனை உள்ளே இருந்து வந்தது. டார்ச் லைட்டை உள்ளே அடித்தான். அந்த அறையில் தூசி படிந்த ஒரு மேஜையும் அதன் மேல் ஒரு பழைய கிராமபோன் பெட்டியும் மட்டுமே இருந்தன. அத்தியாயம் 3. ஒலித்த குரல் வேறெதுவும் இல்லாத அந்த அறையில் அந்த கிராமபோன் மட்டும் ஏன் இவ்வளவு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது? கார்த்திக் மெதுவாக அதன் அருகில் சென்றான். அதில் ஏற்கனவே ஒரு ரெக்கார்ட் வைக்கப்பட்டிருந்தது. ஒருவித உந்துதலில் அவன் அந்த கிராமபோனின் ஊசியை ரெக்கார்ட் மீது வைத்தான். ஒரு நிமிடம் அமைதி. பிறகு ஒரு கரகரப்பான குரல் ஒலிக்கத் தொடங்கியது. அது அவன் தாத்தாவின் குரல். கார்த்திக், எனக்குத் தெரியும். நீ இந்த கதவை திறப்பாய் என்று எனக்குத் தெரியும். அதனால்தான் இந்த குரலை பதிவு செய்கிறேன். இந்த அறை சாதாரண அறை அல்ல. 1980 இல் நான் செய்த ஒரு தவறை மறைத்து வைத்திருக்கும் இடம் இது. கார்த்திக் உறைந்து போனான். தாத்தா என்ன தவறு செய்தார்? அந்த குரல் தொடர்ந்தது. உனக்கு நினைவிருக்கிறதா? நீ சிறுவயதில் தொலைத்து விட்டதாக நினைத்த உன்னுடைய தங்கை. அவள் தொலைந்து போகவில்லை. அவள்... திடீரென கிராமபோன் சத்தம் நின்றது. கரண்ட் கட்டானது போல ஒரு சத்தம். அதே நேரத்தில் கார்த்திக்கிற்கு பின்னால் இருந்த அறையின் கதவு டமார் என்று தானாகச் சாத்திக் கொண்டது. இப்போது அந்த அறையில் கார்த்திக் மட்டும் தனியாக இருக்கிறான். இருட்டில். திடீரென்று அவனுக்கு மிக அருகில் ஒரு குழந்தையின் சிரிப்பு சத்தம் கேட்டது. ஹி ஹி ஹி